ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன். மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். பணம் பத்தும் செய்யும். இது எல்லாமே சினிமாவில் பார்க்கும்போது அது ஒரு பஞ்ச் டைலாக்ன்றது போய் எல்லாருமே அதை ரசிப்போம். பட் அது ரியாலிட்டியாக லைஃப்பில் வந்துட்டு ஒரு பணம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றம் செஞ்சவனை அந்த பணத்தால் தப்பிக்க வைக்க முடியும். பணத்தால் சில ரூல்ஸ் அண்ட் லாஸை வந்துட்டு மாற்ற முடியும். சில பேரை விலைக்குமே வாங்க முடியும். அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் இன்னைக்கு இந்தியாவில் நடந்திருக்கு. அதுதான் பூனே போர்ஷ் கார் கிராஷ். அப்படி என்ன பூனேயில் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 17 வயசு பையன், மிகப்பெரிய ஒரு பணக்காரனோட பையன். அவன் வந்துட்டு ஒரு லைசன்ஸ் கூட அவன்கிட்ட இல்லை. பட் அவன் குடிச்சிட்டு அந்த ஒரு அதிவேகமாக போகிற அந்த போர்ஷ் காரில் வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு ரோட்டில் போயிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட ரொம்ப ஸ்பீடாக, கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய்கிட்டு ஓரமாக போய்கிட்டு இருந்த ஒரு 2 வீலரில் இருக்கிற 2 பேரை அடித்து தூக்கி இருக்கான். ஸ்பாட்ல அந்த 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. இப்படி 2 பேரை கொன்னவனுக்கு என்ன தண்டனை கிடைச்சிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவனுக்கு ஆயுள் தண்டனை இல்லை தூக்கு தண்டனை? இதைத்தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் இல்லையா? பட் அந்த பையனுக்கு கிடைச்ச தண்டனை என்ன தெரியுமா? 300 வேர்டு கொண்ட ஒரு எஸ்ஸே ஒன்று எழுதணும். 300 பக்கம் கூட இல்லைங்க, அது புக்காக மாறிடும். 300 வேர்டு, கிட்டத்தட்ட அந்த 300 வேர்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 பக்கம் இல்லைன்னா அதிகபட்சம் ஒரு 3 பக்கம் வருதுன்னு வச்சுக்கிங்களேன். ஸோ அந்த 300 வார்த்தைகள் கொண்ட அந்த எஸ்ஸே வந்துட்டு எழுதி கொடுக்கணுமா. 2வது தண்டனை அதில் என்னன்னா, ஒரு 15 நாள் ஒரு டிராஃபிக் போலீஸ் கூட வந்துட்டு வேலை செய்யணுமா டிராஃபிக் நடு ரோட்டில். அதுக்கப்புறமா 1 மாதம் வந்துட்டு கவுன்சிலிங் போகணுமா. இந்த பையன் இந்த மாதிரி குடிபோதையெல்லாம் இருக்குன்றதுனால 1 மாதம் கவுன்சிலிங் போகணுமா. ஸோ இதுதான் அந்த பையனுக்கு அதிகபட்சம் கிடைச்ச தண்டனை. கேட்கவே கோவம் வருதுல. என்னடா 2 பேரை குடிபோதையில் வந்துட்டு அடித்து தூக்கி இருக்கான். அது வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட் கூட சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட லிட்ரலி அது ஒரு கொலை. 2 பேரை கொன்னவனுக்கு இதுதான் தண்டனையா பூனேல, அதுவும் வந்து இந்தியாவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி தான் நடந்திருக்கு. கேட்கவே இது ஒரு பக்கத்துக்கு கோவத்தை வர வைக்கிறனாலும் இதுக்கு பின்னாடி பல பேரோட சதிகள் இருக்குது. என்னன்னா, இதுக்கு ஒரே ஒரு ரீசன், இந்த பையன் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன் பையன் அப்படின்ற ஒரு காரணம் தான். அப்படி என்ன நடந்தது பூனே கிராஷில் அப்படின்றது கம்ப்ளீட்டாக வழக்கம் போல் 10 நிமிஷத்தில் ஸ்க்ராட்ச்லேருந்து பார்க்க ஆரம்பிச்சலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்னா அந்த உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எங்கே இந்த மாதிரி தப்பான விஷயங்கள்லாம் நடக்குதோ அதை நம்ம கேட்போம், நம்ம தெரிஞ்சுப்போம். அப்போ தான் உங்களுக்கும் ஒரு புரிதல்ன்றது வரும், உலகத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப சிம்பிளானா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்த பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் மூலயமா காமிச்சிக்கோங்க. ஸோ வாங்க எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த பையன் யார் அப்படின்றது பார்க்கும்போது, இந்த பையன் பேர் வேதாந்த் அகர்வால். இவன் வந்து 17 வயசு பையன், ஒரு +2 கூட முடிக்காத பையன். இவங்ககிட்ட ப்ராப்பரான ஒரு லைசன்ஸும் கிடையாது. ஆல்மோஸ்ட் எல்லாருமே தெரிஞ்சது தான், ஒரு 18-19 வயசுக்கு மேலே தான் எல்லாருமே லைசன்ஸ்னு எடுப்போம். இவன் 17 வயசுலேயே வந்துட்டு லைசன்ஸ் இல்லாமல் போர்ஷ் கார் வந்துட்டு ஓட்டி இருக்கான். சரி, இவரோட அப்பா யார், இவன் எப்படி பணக்கார பையனாக இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷால் அகர்வால்னு சொல்லி பூனேல ஒரு மிகப்பெரிய ஒரு பில்டர், மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர். இவர்கிட்ட வந்துட்டு ஏகப்பட்ட பிஸ்னஸ், அதில் வந்துட்டு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸும் பண்ணுறாரு, ப்ரைவேட் ப்ராஜெக்ட்ஸும் பண்ணி ஸோ கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு பில்லியனராக வந்துட்டு பூனேல இருந்துகிட்டு இருக்காரு. அவரோட ஒரே சன்னான பையன்தான் வந்துட்டு இந்த வித்தாந்த் அகர்வால் அப்படின்ற ஒருத்தர். இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்துட்டு இருக்கிறது தான் இந்த வித்தாந்த் அகர்வாலோட அப்பா விஷால் அகர்வால். சரிங்களா? சரி, இப்போது கான்செப்ட் என்னன்றது புரிஞ்சிச்சு. இது எங்கே நடந்த தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வித்தாந்த் அகர்வால் அப்படின்றது சொல்கிற இந்த 17 வயசு பையன் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கான்னா, +2ல் பொறுத்த வரைக்கும் நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகிட்டு இருக்கான். ஸோ இந்த பாஸ் ஆன ஒரு விஷயத்துக்காக வந்துட்டு கொண்டாடுறதுக்காக அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு பப்பு பாரு அப்படின்னு சொல்லி நிறைய வந்துட்டு பார்ட்டி ஒன்று பண்ணி ஃபுல்லாக குடிச்சிருக்கான். ஸோ குடித்ததும் இல்லாமல் இவங்க அப்பா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பையனை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக வந்துட்டு பையன் +2 பாஸ் ஆகிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு போர்ஷ் காரை வந்துட்டு கிஃப்டாக பண்ணியிருக்காங்க. அந்த கார் இன்னும் ரிஜிஸ்ட்ரேஷன் கூட ஆகலை. அந்த அப்பா வந்து 17 வயசு பையன், அவங்ககிட்ட லைசன்ஸ் கூட இல்லை, அதுவும் ஹை ஸ்பீடான ஒரு காரை ஒரு கிஃப்டாக பண்ணி கொடுத்துருக்காரு அந்த போர்ஷ் கார். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அந்த போர்ஷ் கார் தான் நொறுங்கி இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஒரு போர்ஷ் காரை எடுத்துக்கிட்டு இந்த வித்தாந்த் அகர்வால் அந்த 17 வயசு பையன் என்ன பண்ணியிருக்கான்னா, அந்த பார்ட்டிக்கு வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷோ ஆஃப் பண்ணுறதுக்காக அந்த பப்பு பாருக்கெல்லாம் இந்த காரை எடுத்துகிட்டு போயிருக்கான் அவன் டிரைவர் கூட. நம்ம வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா +2 பாஸ் ஆனோன்னா ஒன்று மிஞ்சி போனால் கேசரி பண்ணி கொடுப்பாங்க, இல்லைனா லட்டு வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க, இல்லைனா ஏதாவது ஸ்வீட்ஸ் வந்துட்டு அப்பா வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க, இல்லைனா அதிகபட்சம்
பிரியாணியாவது செய்வாங்க, என் பையன் +2 பாஸ் ஆகிட்டான், 10th பாஸ் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லி. ஆனால் இவங்க அப்பா போஸ்ட் கார், அதுவும் லைசன்ஸ் இல்லாத பையனுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. சரி, பணக்கார பையன், ஸோ குடிச்சிட்டு ஜாலியாக இருக்கான். ஸோ எல்லாருமே பார்க்குறவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா, மிகப்பெரிய பணக்காரன் பையன்பா, அவன் ஏதோ குடிக்கிறான், ஜாலியாக இருக்கான், +2 பாஸ் ஆகிட்டான்னு சொல்லிட்டு அவனும் அதை அப்படியே அங்கே இருக்கிறவங்க எல்லாம் கேஷுவலாக விட்டுருக்காங்க. பட் இவன் குடிச்சிட்டு என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னாக்கா, இப்போ நீங்கள் பார்த்துருக்கிற ஃபோட்டோவில் இவன் ஃபுல்லாக பாரில் இருக்கிற அந்த ஃபோட்டோ, குடிச்சிட்டு என்ன பண்ணியிருக்கான்னா அந்த போஸ்ட் காரை வந்துட்டு எடுத்துகிட்டு போயிருக்கான் பார்ல இருந்து. ஸோ கிட்டத்தட்ட அந்த பூனேயில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு ரோடு, அந்த ரோட்டில் இன்னும் கேட்டால் எல்லா பொதுமக்களும் ரோடை கிராஸ் பண்ணிக்கிட்டு வண்டி அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்க ஒரு நார்மலான ஒரு ரோடு இருக்கா, இத்தனைக்கும் அது ஹைவே கூட இல்லை, ஓகேங்களா. பட் அந்த போர்ட்ஸ் காரில் 150லேருந்து 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்துட்டு அந்த காரில் வந்துட்டு அவன் பயணப்பட்டிருக்கான். பக்கத்தில் டிரைவர் இருந்திருக்காரு, கார் ஓட்டினது இந்த பையனாக இருந்திருக்கான் குடி போதையில். ஸோ அந்த நார்மலான ரோடில் வந்துட்டு இவன் ரேஷ் டிரைவிங் பண்ணியிருக்கான். ரேஷ் டிரைவிங் பண்ணதில் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஸோ எதிரில் போகிற ஒரு 2 வீலர் வண்டி மேலே வந்து இந்த பையன் மோதுறான். பட் அந்த எதிரில் இருக்கிற அந்த 2 வீலரில் இருக்கிறவங்க யார் பார்த்தீங்கன்னா 2 கப்புள்ஸ். ஆப்வியஸ்லி அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்காங்க, 2 பேருமே ஐடியில் வேலை செய்கிறவங்களா இருந்திருக்காங்க. ஸோ ஓரமாக இவங்க பாட்டுக்கு வந்துட்டு 2 வீலரில் போயிட்டு இருக்கும்போது இந்த பையன் 150லேருந்து 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்துட்டு அந்த பைக்கை இடிச்சிருக்கான். இடித்ததும் பின்னாடி இருக்கிற லேடிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட 30 அடி தள்ளி போயிட்டு விழுந்திருக்காங்க அப்படின்றது சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த பையன் பைக்கோடவே தேய்ச்சிட்டு போய் விழுந்திருக்கான். அந்த லேடி விழுந்த அந்த 30 அடி தாண்டி விழுந்த அந்த லேடி ஸ்பாட்லேயே பிரெயினில் இன்ஜுரி ஆகி இறந்து போயிட்டாங்க ஸ்பாட்லேயே. இந்த ஒரு பையன் வந்துட்டு பைக்கில் தேய்ச்சிட்டே போனவன் உயிர் கொஞ்சம் இருந்துட்டு இருக்கு. பட் அந்த உயிரில் வந்துட்டு துடிச்சிக்கிட்டு இருக்கான் ரோட்டில். பட் அந்த பையன் துடிச்சிட்டு இருக்கிற நேரத்தில் ஆம்புலன்ஸில் தூக்கிட்டு போகிற வழியிலேயே அந்த 2 பேருமே ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க. அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலில் போய் ரீச் ஆனதுக்கப்புறமா டாக்டர் சொல்கிறாங்க, இவங்க ஸ்பாட்லேயே வந்துட்டு நீங்கள் வரும்போதே இறந்துட்டாங்க அப்படின்றது ஒரு விஷயம் தெரிய வருது. அதுக்கப்புறமா ஸோ இந்த கிராஷ் பண்ண இந்த போர்ட்ஸ் கார் வந்துட்டு என்ன நடக்குதுன்னா, கிராஷ் பண்ண அந்த இடத்துல, ஆக்சிடென்ட் பண்ண அந்த இடத்துல நிற்குது. அதுக்கப்புறமா அந்த காரை மடிக்கி உள்ளே இருக்கிற அந்த வேதாந்த் அகர்வால் பொதுமக்கள் எல்லாருமே பிடிச்சி அவனை அடித்து அதுக்கப்புறமா போலீஸ்கிட்ட போயிட்டு ஒப்படைக்கிறாங்க. போலீஸ்கிட்ட ஒப்படைச்சதுக்கப்புறமா போலீஸ் விசாரிச்சதில் இந்த பையன் யாருன்ற ஒரு பேக்ரவுண்டில் தெரியுது, இது விஷால் அகர்வாலோட பையன். ஸோ பூனேல மிகப்பெரிய ஒரு பணக்காரனோட பையன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சது. சரி, பொதுமக்கள் இந்த வேதாந்த் அகர்வாலை வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் விட்டதுக்கு அப்புறமா பொதுமக்கள் எல்லாரும் கிளம்பிட்டாங்க. பட் அதுக்கப்புறமா இந்த பையனுக்கு என்ன மாதிரி உபசரிப்புகள்லாம் நடக்குது போலீஸ் ஸ்டேஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பையன் குடிச்சிருக்கான் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுது. குடிச்சதுக்கு அப்புறமா அவனுக்கு ஏதாவது ஒரு இடத்துல நல்லா தூங்குறதுக்கான ஒரு வசதியை ஏற்படுத்தி இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லப்படுது. அதுக்கப்புறமா அந்த பையன் சாப்பிட்றதுக்கான நல்ல ஒரு சாப்பாடு, ஹைஃபை சாப்பாடு எல்லாமே வந்துட்டு அங்கே இருக்க போலீஸ் ஸ்டேஷன்லாம் அவனுக்கு ப்ரொவைட் பண்ணாங்க, நல்ல உபசரிப்பு பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுது. அதுக்கு அப்புறமா லோக்கலில் இருக்கிற எம்எல்ஏ வந்துட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனை போயிட்டு இந்த பையனை வந்துட்டு நல்லா கவனிச்சிருக்காரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எல்லாமே இருந்திருக்கு. ஸோ ஒரு லோக்கல் பொலிட்டீஷியனோட சப்போர்ட்டோட அந்த பையன் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாகவே குடிச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷனை நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கியிருக்கான். தூங்கி ஏந்ததுக்கு அப்புறமா அடுத்த 14 மணி நேரத்தில் கோர்ட் அவனுக்கு பெயில் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுக்குது. இந்த பெயிலுன்றது 14 ஹவர்ஸில் இவனுக்கு கிடச்சிருக்கு. ஆனால் அந்த இறந்தாங்க இல்லையா 2 பேரும், அவங்களோட உடல் அவங்களோட சொந்தக்காரங்க கையிலே இன்னும் கிடைக்கல, இன்னும் போஸ்ட்மார்ட்டமில் தான் அது இருக்குது. எப்படி இருக்கு பாருங்க, இறந்தவங்களோட உடல் வந்து அவங்க சொந்தக்காரங்க கையில் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஆக்சிடென்ட் பண்ணவன் அவன் வீட்டுக்கே போயிட்டான் 14 மணி நேரத்தில் பெயில் வாங்கியே. காரணம் என்னன்னா அவன் பணக்கார பையன் அப்படின்றது சொல்லி. சரி, இந்த ஒரு விஷயம் வந்துட்டு தெரிஞ்சதுக்கு அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா, பப்ளிக்காக நிறைய மீடியாக்கள் இதை பற்றி பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா போலீஸ் வந்துட்டு அடுத்த ஒரு விஷயத்த முன்னெடுக்கிறாங்க. போலீஸ்காரங்க வந்துட்டு அந்த இறந்தவங்களோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்துட்டு உங்களோட பசங்க வந்துட்டு ஆக்சிடெண்ட்டில் வந்துட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. இதில் என்ன தெரியும்னா, அவங்க ஆக்சிடெண்ட்டில் இறக்கலைங்க, ஆக்சிடெண்ட்டில் கொல்லப்பட்டாங்க. சிவனேன்னு போய் ரோடு சைடில் வந்துட்டு போய்கிட்டு இருந்த 2 பேரை இந்த பையன் குடிபோதையில் போயிட்டு இடிச்சிருக்கான். கிட்டத்தட்ட இடிச்சதில் அவங்க ஸ்பாட்டில் இறந்துருக்காங்க. இது ஆக்சிடெண்ட்டில் வந்த டெத்து கிடையாது, இது உண்மையிலே ஒரு கொலை லிட்ரலி பார்த்தோன்னா. பட் அதை இவங்க இப்படி ரிலேஷன் சைடில் வந்துட்டு ஆக்சிடெண்ட்டில் போயிட்டு இருந்தான், அதனால அவன் இறந்துட்டான்பா அப்படின்னு சொல்லி அவங்க ரிலேஷன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ கேஸ் வந்துட்டு அடுத்த ஒரு கட்டத்துக்கு சீரியஸாக போகிறத பார்த்த போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா, இது கோர்ட்டுமே கவனிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இது கோர்ட்டு கவனிக்க ஆரம்பித்ததில் சரி, இந்த பையன் வந்துட்டு குடிச்சிட்டு தான் போயிட்டு இடிச்சு இருக்கான். ஸோ அதில் 2 பேர் வந்துட்டு ஸ்பாட்லேயே இறந்து போயிருக்காங்க. அதனால இந்த பையனுக்கு வந்துட்டு நம்ம தண்டனை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற
கோர்ட் வந்துட்டு முடிவு எடுக்குது. அந்த தண்டனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்பி நீ 17 வயசுக்குள்ளே இருக்க, ஸோ நீ ஒரு ஜூவனைலு, ஸோ உன்னை போட்ட ஜூவனைல் தான் போடணும். அதுக்கு நீ என்ன பண்ணுற அப்படின்னாக்கா, நீ ஒரு 300 வார்த்தை கொண்ட எஸ்ஏ ஒன்று எழுது. ரெண்டாவது வந்து 15 நாள் நீ டிராஃபிக் போலீஸ் கூட வந்துட்டு வேலை செய்யணும். 1 மாதம் நீ வந்து கவுன்சிலிங் போகணும் அப்படின்ற ஒரு தண்டனையாக கொடுத்தாங்க. மிகப்பெரிய தண்டனை இல்லை. அந்த தண்டனை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இவ்வளோ பெரிய தண்டனை நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. 2 பேரை கொலை பண்ணவனுக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா அடுத்தது இன்னொன்று ஒரு கேஸ் என்ன போகுதுன்னா, அந்த பாரில் இருக்காங்க இல்லையா, அந்த பாரில் வந்துட்டு இந்த பையன் போய் குடித்த ஃபோட்டோ எல்லாமே சிசிடிவியில் வந்துட்டு கிடச்சிருக்கு. அந்த ஒரு பாருக்கு அகேன்ஸ்டாக வந்துட்டு கேஸ் போடப்பட்டது. அதுக்கப்புறமா அந்த பாரையுமே க்ளோஸ் பண்ணாங்க. அந்த பாரில் இருக்கிற மேனேஜராக இருக்கட்டும், அந்த பாரோட ஓனராக இருக்கட்டும், ஒரு 17 வயசு பையனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ட்ரிங்கை சர்வ் பண்ணதுக்காக வந்துட்டு அந்த ஒரு பாரை க்ளோஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற மேனேஜர் அண்ட் ஓனரை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க. பட் ஆக்சுவலி இங்கே இவங்க ஒரு கான்செப்டே புரிஞ்சிக்கல இந்த கோர்ட் அப்படின்றது தான் நான் சொல்லணும். ஏன் அப்படின்னாக்கா, ஸோ இப்போ கூட இந்த சம்மந்தப்பட்ட இந்த ஒரு கேஸில் யாருக்கு சரியான தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற கோர்ட்டுக்கு கூட தெரிலன்றது தான் இங்கே வருத்தமான விஷயம். என்னோட பாயிண்ட் ஆஃப்ல இந்த பையன் குடிச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க அப்பாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் அவங்க வீட்டில் இருக்கவங்க யாருக்குமே தெரியலையான்றது எனக்கு தெரியல. கண்டிப்பாக தெரிஞ்சு இருந்ததுன்னா அவங்க அதை அப்போவே கண்டிச்சிருந்தாங்கன்னா இவன் இந்த அளவுக்கு குடிச்சிட்டு சுற்றி இருக்க மாட்டான். அதை அவங்க வீட்லேயும் அவங்க அப்பாவுமே வந்துட்டு அதை பார்த்தும் கண்டுக்காமல் இருந்தாங்களா, இல்லை அவங்களுக்கு உண்மையிலேயே தெரியலையான்றது ஒரு விஷயம் தெரில. பட் அது கண்டிச்சு இருக்கணும். அது அவங்க பண்ண முதல் தப்பு. ரெண்டாவது விஷயம், ஒரு அப்பா வந்துட்டு பையன் பாஸ் ஆகிட்டான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு ஸ்வீட்டோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு கிஃப்ட்டோ வாங்கி கொடுத்து தான் பழகணும். அதை தாண்டி ஒரு 3 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு போஸ்ட் காரை ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகாமல், அதுவும் 17 வயசு பையனுக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஹை ஸ்பீடு கார் கொடுத்தது ரெண்டாவது மிகப்பெரிய ஒரு தப்பு. பையன் ஆசைப்பட்டான்றதுக்காக. அப்போ தப்பே இவங்க அப்பா பேர்கிட்ட தான் இருக்குது. இவங்க அப்பாவே இன்னும் அரெஸ்ட் பண்ணல. அதை தாண்டி இந்த பையனுக்கு இந்த ஒரு தண்டனை, ரொம்ப ஈஸியான தண்டனை கொடுத்து அந்த பாரை க்ளோஸ் பண்ணால் மட்டும் இந்த ஃபைல் க்ளோஸ் ஆகிடுமா, இந்த கேஸ் முடிஞ்சிருமா? இல்லையே, அவங்க அப்பாவையும் தானே பிடிக்கணும். அவங்க அப்பா தான் இதில் இன்னும் கேட்டது முக்கியமான ஒரு ஃபஸ்ட்டு அக்யூஸ்டே. பட் அவங்க அப்பாவையுமே அந்த போலீஸ் தேடி கண்டுபிடிச்சாங்க. பட் கட்டத்துக்கு மேலே இந்த கேஸ்னால அவர் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காருன்றது தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவுரங்காபாத் அப்படின்றது அவரோட சொகுசான ஒரு பங்களாவில் வந்துட்டு அவர் வந்து தலைமறைவாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா பூனே போலீஸ் வந்துட்டு அவங்க அப்பாவையுமே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற ஃபோட்டோ தான் அது. அதுக்கப்புறமா இப்போது ஃபைனலாக அவங்க அப்பாவுமே வந்துட்டு அரெஸ்ட் செய்யப்பட்டார். சரி, கேஸ் வந்துட்டு இதோட முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேஸ் இதோட முடியாதுங்க. ஏன்னா மிகப்பெரிய ஒரு பில்டர் போயிட்டு ஈஸியாக போய் உட்காந்துட முடியுமா போலீஸில்? அப்படி நடக்காது. பட் இதுக்கு ஒரு ட்விஸ்ட்டுன்றது அடுத்தது நடக்கும். மேபி இன்னும் வரைக்கும் அது வரல. மேபி ஃப்யூச்சரில் டெஃபினட்டாக வரும். நீங்கள் வேணால் பாருங்கள். இல்லைனா ஏதாச்சும் ஒரு நியூஸில் கேள்விப்பட்டிங்கன்னா என்னோட ஞாபகம் கண்டிப்பாக வரும். இந்த கேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விக்ராந்த் அகர்வால் அந்த பையன் 17 வயசு பையன் கூட வந்து டிரைவர் ஒருத்தன் போனான்னு சொன்னாங்க இல்லையா, அந்த டிரைவர் வந்துட்டு முழுக்க இதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லிட்டு சொல்லி இந்த கேஸை முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் 99% இருக்குது. என்னன்னா சிம்பிளாக சொல்லலாம், இல்லை சார் காரில் நான் தான் இருந்தேன், பட் அன்றைக்கி எனக்கு உடம்புக்கு முடியல, அதனால் வந்துட்டு பையனை நான் ஓட்ட சொல்லியிருந்தேன், பட் அவர் போயிட்டு இந்த மாதிரி ஆக்சிடென்ட்டு அது பண்ணிட்டாரு. பட் முழுக்க அந்த தப்பு என்னால் தான். நான் தான் தம்பிக்கிட்ட வண்டி கொடுத்துருக்கக்கூடாது, பட் என்னால் முடியலன்னு சொல்லி கொடுத்தேன். பட் இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஆனால் அது மொத்த விஷயத்தையுமே நானே ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் அதுக்கு பலியாடாமா, அவனோட ஓனரை காப்பாற்றுறதுக்கு இந்த டிரைவர் உள்ளே போவான். ஸோ இப்படி தான் லிட்ரலி கேஸுன்றது ஒன்று க்ளோஸ் ஆகும். எத்தனை படத்துலையோ எத்தனை ஒரு விஷயத்துலையோ நம்ம பார்த்துருக்கோம். ஸோ லிட்ரலி டிரைவர்கள் தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிட்டு அவங்க போலீஸுக்குமே போவாங்க, ஜெயிலுக்கும் போவாங்க. பட் லிட்ரலி இப்படி தான் இது க்ளோஸ் ஆகும். நமக்கு இதில் ஒரு டவுட் வரலாம், எல்லா இடத்துலையுமே வந்துட்டு இதை தானப்பா நடக்குது அப்படின்றது நீங்கள் சொல்லலாம். பட் எல்லா இடத்துலையும் சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், உண்மையாக வந்துட்டு யூஎஸில் நடந்த ஒரு கேஸ் சொல்கிறேன். 2018 இதே போல் ஒரு கேஸ் நடந்தது. பூனேயில் என்ன நடந்ததோ லிட்ரலி அதே போல் தான் அது நடந்தது. பட் இந்த பூனேயில் இவன் குடிச்சிட்டு ஓட்டினான். பட் இந்த யூஎஸில் பொறுத்த வரைக்கும் ஒரு பையன் 18 வயசு பையன், அவன் பேர் வந்துட்டு கேமரான் ஹீரோயின் அப்படின்றது சொல்லுவாங்க. இந்த பையனும் வந்துட்டு ஒரு பில்லியனரோட பையன். இவன் கிட்ட இருந்த கார் வந்துட்டு மஸ்டாங்குன்ற ஒரு சூப்பர் கார் ஒன்று இருந்தது. ஸோ இவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு நல்லா ஜாலியாக இருக்கிறதுக்காக வந்துட்டு ரேஷ் டிரைவிங் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தான் பப்ளிக் பிளேஸில். ஓகேங்களா. ஆனால் இந்த பையன் குடிக்கலை. பட் இருந்தாலும் அவன் ஒரு என்ஜாய்க்காக அதை பண்ணியிருந்தான். பட் அது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா, இந்த மஸ்டாங் காரில் இருக்கிற கண்ட்ரோல் அவனோட அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகி ஒரு அம்மா மேலேயும் ஒரு 3 வயசு குழந்தை, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அந்த ஃபோட்டோ, 3 வயசு குழந்தை மேலேயுமே வந்துட்டு காரை ஏற்றி கொண்டுட்டான்.
இது கொன்னதுக்கப்புறமா அந்த நாடே பற்றி எரிஞ்சது அமெரிக்கா 2018. அதுக்கப்புறமா இந்த பையன் எவ்வளோ பெரிய ஒரு கோடீஸ்வரம் பையனாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு முன்னாடி வந்து நிப்பாட்டி வச்சாங்க. நிப்பாட்டி வச்சதுக்கப்புறமா அவனுக்கு கிட்டத்தட்ட 24 வருஷம் அவனுக்கு தண்டனைன்றது கொடுத்துருந்தாங்க. ஆல்ரெடி அவனுக்கு 18 வயசு ப்ளஸ் 24, ஆப்வியஸ்லி ஒரு 40 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவன் வெளியிலே வருவான். அவன் வெளில வந்தால் அவனுக்கு லைஃப்ன்றது ஒன்று இல்லை, அவனோட கெரியரே க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்போ அந்த அமெரிக்கா பணக்காரனாக இருக்கட்டும் ஏழையாக இருக்கட்டும் தப்பு பண்ணிவிட்டு 2 பேரை நீ கொன்று இருக்குன்னு சொல்லிட்டு அவன் லைஃபே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அது அமெரிக்கா, இந்தியா, நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. பட் இதுவும் நடந்திருக்கு இதே உலகத்தில். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 3 விஷயத்த நான் சொல்லுவாங்க. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ எப்பயுமே சொல்கிற மாதிரி, இந்த மாதிரி எல்லா கார்ஸுமே மேக்ஸிமம் ஆக்சிடெண்ட் ஆகிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சூப்பர் கார்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஏதோ வந்துட்டு Hyundai i10 i20 இல்லை ஆல்டோ காரோ வந்துட்டு இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகும். பட் ஒரு உயிர் போகிற அளவுக்கு வந்துட்டு உடனே உயிர் ஸ்பாட்லேயே போகிற அளவுக்கு வந்துட்டு ஒரு ஆக்சிடெண்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் இந்த சூப்பர் கார்ஸ் விளைவிக்கிற ஆக்சிடெண்ட் மிகப்பெரிய ஒரு ஆக்சிடெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ஒரு கார்ஸ் எல்லாம் நைட் டைமில் வெளியில் ரேஷ் டிரைவிங் பண்ணுறதுக்கு தடைன்னு ஒன்று போட்டால் இந்த மாதிரி டிராஃபிக் இந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாமே வந்துட்டு நம்ம இது பண்ணலாம். அதே போல் வந்துட்டு பாரில் இருக்கிற பிரச்சனை தான் அங்கே ஆரம்பிச்சது. பட் பாரில் இருக்கிறவனுங்களே அங்கே அவன் ஒரு கஸ்டமர் அளவுக்கு அதிகமாக குடிச்சிட்டு கார் எடுக்கிறான் அப்படின்னாக்கா அங்கே இருக்கிற செக்யூரிட்டியோ இல்லை அங்கே இருக்கிற பார் மேனேஜரோ வந்துட்டு இது பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி இந்த வண்டி நம்பரில் இந்த கார் கலரு இவன் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக குடிச்சிட்டு கார் எடுக்கிறான், ஸோ இது என்னன்றது கொஞ்சம் பாருன்னு சொல்லிட்டு இவங்க இன்ஃபர்மேஷன் பண்ணாலே இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே தவிர்க்கப்படலாம். இது 2வது விஷயம். 3வது விஷயம் என்னென்னா ரூல்ஸ் அண்டு லா. எல்லாருக்குமே இந்தியாவில் இருக்க எல்லாருக்குமே பணக்காரன் ஏழை எல்லாருக்குமே ஒன்றா தான் இருக்கணும். இன்றைக்கி பணம் இருக்கிறவன் அவன் 14 மணி நேரத்தில் வீட்டுக்கே போயிட்டான் அப்படின்னாக்கா அந்த 14 மணி நேரத்தில் இறந்தவங்க உடல் அவங்க வீட்டு சொந்தக்காரங்களுக்கே போய் கிடைக்கல, அதுக்குள்ளே இவன் வீட்டுக்கு போய் பெயிலே வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டான். இந்த மாதிரி பணம் இருக்கிற சைடு சாயறதை தாண்டி எல்லாருக்குமே ஒன்றா ஒரே ரூல்ஸாக ஒரே சட்டமாக இருக்கணும் தான் என்னோட இதுவுமே. ஃபார் எக்ஸாம்பிள் இது யாருக்கும் நடந்து நம்ம கடந்து போயிட முடியாது. நமக்கு இன்றைக்கி நம்மளோட அப்பா அம்மா வந்துட்டு ஏதோ ஒரு ஆக்டிவாவில் பொறுமையாக வந்துட்டு ஒரு ரோடு வழியாக போய்கிட்டு இருக்காங்க. எவனோ ஒருத்தன் குடிச்சிட்டு பண திமிரில் வந்துட்டு அந்த வண்டி நம்ம அப்பா அம்மா போகிற வண்டியை இடிச்சிட்டு அவன் 14 மணி நேரத்தில் சிரிச்சுக்கிட்டே வெளியில் பெயிலுக்கு வந்தானா அந்த அப்பா அம்மாவோட இழப்பு நமக்கு. அப்போ நமக்கு எப்படி இருக்கும் அந்த பையனை பார்த்தா? அதே போல் தான் அவங்க குடும்பத்துக்கும் இருக்குது. என்ன பண்ண முடியும் சாதாரண மக்கள்? அவங்ககிட்ட பணம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் வந்துட்டான். அதை தாண்டி வேறு என்ன மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் ஆக்சிடெண்ட் எல்லாம் அவாய்டு பண்ணலாம் அப்படின்றது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்களோட ஐடியாஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். பல பேர் அதை படித்து தெரிஞ்சுட்டு மேபி ஒரு விஷயத்தை பார்ப்பாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் இன்ஃபர்மேஷனாக இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நான் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நானும் கடையை மூடிட்டு கிளம்புறேன். அண்டில் தென் பை பை ஏபி.